பாஜகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி இணைந்திருக்கிறார். மேடம், சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகி இருக்கிறார். இதற்கு ஒரு பின்னணி இருக்கு, அது பொலிட்டிக்கல் ரீசன் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? வணக்கம். இதுல பெரிய பின்னணி என்று அந்த மாதிரிலாம் பேச முடியாது. சிபிஐ தன்னுடைய ரொட்டீனா சிபிஐக்கு ரெஃபர் ஆயிடுச்சு இந்த கேஸ். கோர்ட் இவங்க தாவேகா தரப்புலயே விஜய் கட்சி தரப்புலயே கோரிக்கை வைக்கப்பட்டு சிபிஐக்கு இந்த கேஸை ரெஃபர் பண்ணோம்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டு சிபிஐக்கு ரெஃபர் ஆயிடுச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சிபிஐல ஒத்துழைப்பு தர வேண்டியது விஜய் கட்சியும் விஜயும். அந்த அடிப்படையில அவர் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. விசாரணைங்கிறது எல்லாரையும் விசாரிக்கணும் இல்லையா? அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் அவரு. அது போக அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அவரை பார்க்க வந்தவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவிச்சிருக்கு. பாதுகாப்பு விஷயங்கள் அரசாங்கம் தமிழ்நாடு அரசு சரியா செய்யலைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கேஸ் சிபிஐக்கே போயிருக்கு. அப்போ எல்லா அம்சங்களையும் ஆய்வு செய்து விஜயோட ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கி அவர் தரப்புல அவர் என்ன சொல்றாருங்கிறதையும் கேட்டு எல்லாம் முறையா பண்றதுதானே கரெக்ட். இப்போ அவரை கேட்கவே இல்லை, சிபிஐ எதுவுமே கேட்கலன்னு வைங்களேன், அவரை விசாரிக்கவே இல்லைங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எவ்வளவு பெரிய தவறா இருக்கும். ஆகையால எல்லாரையும் விசாரிச்சு ஒரு புலனாய்வு ஒரு ரிப்போர்ட்டை தந்து அது மேல கிரிமினல் நடவடிக்கை என்ன எடுக்கணுங்கிறது அதுக்கு மேல முடிவு செய்யப்படும். அதற்கு எல்லா தரப்புலையும் விசாரணை நடத்தப்பட வேண்டும், புலனாய்வு செய்யப்பட வேண்டும். இது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். அதை முறையா சிபிஐ பண்றாங்க. அது தாவேக்காவோட கோரிக்கையினாலதான் சிபிஐ உள்ள வந்துச்சு. இன்னும் பலரும் இந்த கோரிக்கை தாவேக்காக இது மாதிரி மாநில அரசு விசாரணை பண்ணா இது சரியா வராது அப்படிங்கிற பட்சத்துல மாநில அரசாங்கம் மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க பாதுகாப்பு சரியா வழங்கல, அவங்க அந்த சம்பவங்கள் நடந்தது உள்ள நிறைய உள்ளடி வேலைகள் நடந்தது, அதற்கு அவங்க கட்சிக்காரர்களும் திமுக காரங்களும் அதுக்கு ஏதோ செஞ்சிருக்காங்க அப்படிலாம் குற்றச்சாட்டு தாவேகா தரப்புல இருந்து வைக்கப்பட்டதன் அடிப்படையில மாநில அரசு மாநில காவல்துறை இதை விசாரிக்க கூடாதுன்ட்டு மத்திய காவல்துறைக்கு மத்திய புலனாய்வு துறைக்கு விசாரணைக்கு கொடுக்கப்படணும்ட்டு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில கோர்ட் டைரக்ஷன்ல இது கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது முறையான இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் இல்லையா? அதுக்காக திரு விஜயை கூப்பிட்டுருக்காங்க. அவற்றிருந்து ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் புலனாய்வு ரிப்போர்ட் வரும். அந்த பேஸ்ல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எந்த திசையில போகுதுன்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆகையால எல்லாத்துக்கும் உள்நோக்கம் கற்பிக்கிறது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். உள்நோக்கம் கற்பிச்சு தான் நிறைய தவறு நடக்குது. இந்த மாதிரி ஒழுங்கா சர்டிபிகேஷன் வேணும்னா இன்னைக்கே டெல்லியில 2 சம்பவம் நடக்குது. ஒன்னு விஜய் ஆஜராகி இருக்காரு, இன்னொன்னு ஜனநாயகன் படத்திற்கான அந்த தணிக்கை சான்று விவகாரமா அவங்க உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றாங்க. ரெண்டுலயுமே பாஜக பின்னணியில இருக்கு, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பிரஷரை கொடுக்குறாங்கன்றதான பார்வையா வைக்கிறாங்க. இல்ல, அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பிரஷர்லாம் பாஜக கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்தியாவில் 20 மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கிற கட்சி பாஜக. மத்தியில தொடர்ந்து 3வது முறை பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் இருக்கும் பொழுது விஜய்க்கு ஒரு பிரஷர் கொடுக்கணும்லாம் அவசியமே இல்ல. விஜய் என்ன முடிவெடுக்கிறாரோ அவர் இஷ்டப்படி அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாரு. அதுல பாஜகவுக்கு துளி அளவும் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அந்த அளவுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புதிய நபர் ஃபீல்டுக்கு வந்திருக்காரு, பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு. அதை என்கரேஜ் தான் பண்றோம் எல்லாருமே, பாஜக உட்பட. அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்துல அவங்க சில என்ஓசிஸ் வாங்காம இருக்காங்க. இன்னுமே அந்த என்ஓசிஸ பெறப்படாம இருக்கு. அந்த நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும். அதெல்லாம் சர்டிபிகேஷன்ல மேண்டேட்டரி. இப்ப பாருங்க, சில சர்டிபிகேட்லாம் ஆப்ஷனலா இருக்கும். இங்க சென்சார் போர்டோட சர்டிபிகேட்டுங்கிறது மேண்டேட்டரி, கம்பல்சரி. அது ஆப்ஷனல் கிடையாது, டிஸ்கிரிஷனல் கிடையாது. ஒரு படம் வருதுன்னா இவங்களுக்கு மட்டும் என்ன வேணா அந்த படத்துல எடுத்துட்டு நோ அப்ஜெக்ஷன் என்ஓசி துறைகள்ல இருந்து என்ஓசி வாங்கி தராம வெளியிட்டுலான்னு சொன்னா அது தவறு. இவங்க பல மாதங்களுக்கு முன்னாடியே எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு டேட்டை பிக்ஸ் பண்ணணும். அதுதான் கரெக்டான நடைமுறை. அந்த அடிப்படையில இவங்க செயல்பட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா இவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இவங்க ஃபேஸ் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. தணிக்கை சான்று என்பது ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயம். ஒரு பிலிமோட ரிலீஸுக்கு மேண்டேட்டரியான விஷயம். அதுல உள்நோக்கம் கற்பிப்பது
தவறுன்னு நான் நினைக்கிறேன். உள்நோக்கம் எதுக்கு கற்பிக்கணுமோ அதுக்கு தான் கற்பிக்கணும். எல்லாத்துலயும் அரசியல் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய்ங்கிறதுனாலயே அது அரசியலை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு யாருக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அவங்க தணிக்கை சான்றிதழ் இல்லாம யாராவது ரிலீஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. இவங்களுக்கு மட்டும் தனி ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியுமா? இவங்களும் அதே தணிக்கை சான்றிதழ் வாங்க வேண்டும். நடக்குது அப்படின்னு நீதிபதி சொல்றாங்க அப்சர்வேஷன்ல. அதையும் சேர்த்து தானே பார்க்கணும் தனி நீதிபதி. அப்நார்மலாலாம் நடக்கல. அதாவது இவங்க சில என்ஓசிஸ வழங்கல. அந்த என்ஓசிஸ பெற்று வழங்கி அந்த ஒரு மெம்பரோட அப்ஜெக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்ப இந்த தணிக்கை சான்றை பொறுத்த வரைக்கும் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ எல்லாரும் ஒரே ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாம அந்த தணிக்கை சான்றை கிளியர் பண்ணணும். அதுல ஒருத்தருக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா கூட ரிவ்யூ கமிட்டிக்கு போயிடும். அது அந்த ரிவ்யூ கமிட்டிக்கு ரெஃபர் பண்ண லெட்டர் தான் சேர்மனோட லெட்டர் 6th of this month. அந்த லெட்டர் அந்த 6ஆம் தேதி லெட்டரை இவங்க சேலஞ்சே பண்ணல. ரிட் ஆஃப் செஷராரி அந்த 6ஆம் தேதி லெட்டரை தான் சேலஞ்ச் பண்ணிருக்கணும். இவங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதே முறையா பண்ணல. இவங்க ரிலீஸ் கேக்குறாங்களே தவிர அந்த 6th லெட்டரை குவாஷ் பண்றதுக்கு கேட்டிருக்கணும். ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூ ஜட்ஜ் சொல்றாரு அதுல தப்பு இருக்கு, அதனால மேல்முறையீடு வந்தாச்சு சென்சார் போர்டு. ஆகையால இப்ப சுப்ரீம் கோர்ட்டும் அதான் சொல்ல போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் முறையா சான்றிதழ் வழங்குறதுக்கு என்னெல்லாம் தடைகளா இருக்கோ அதெல்லாம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு சான்றிதழை வாங்கி ரிலீஸ் பண்ணுங்கன்னு தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்ல போறாங்க. ஆகையால இதுல ஒன்னும் அரசியல் தலையீடு எல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாருக்கும் நடக்கிறதா இவங்களுக்கும் நடக்குது. அதனால ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்ததாலே ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயும் வேணும்னு சொன்னா தப்பு இல்லையா? சட்ட ரீதியா உள்ள விஷயங்களை திருப்தி பண்ணணும் யாரா இருந்தாலும். இப்ப நம்ம எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்கோம், அதுக்காக சட்டத்தை மீறி சில விஷயங்களை எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பண்ண முடியுமா? கிடையாது. எல்லாருக்குமே சட்டங்கிறது பொதுவானது, மக்களுக்கும் பொதுவானது, பிரிவிலேஜ் பீப்புளுக்கும் சட்டங்கிறது பொதுவானது. ஆகையால் சட்டத்தின் அடிப்படையில என்ன உண்டோ அதை நிறைவேற்றினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தேவையான தணிக்கை சான்றிதழ் கிடைக்க பெறும். அது இன்னுமே அவங்க செய்யாம இருக்காங்க. மேல்முறையீடு செய்யறவங்க சைட் பை சைடு அந்த ரிவ்யூ கமிட்டியில அவங்க என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணாலே இந்த சர்டிபிகேஷன் இஷ்யூ முடிஞ்சு போயிடும். ஆகையால இத ஒரு சைடுல அவங்க டெக்னிக்கலாவும் அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. அதோட சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்லயும் கண்டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இவங்க சிபிஐ இவங்களே கேட்டது கரூர் சம்பவத்துல, அதை இப்ப சிபிஐ என்கொயரி பண்றாங்க. அதுல ஒரு அரசியல் நோக்கம் கற்பிச்சா தவறு, எல்லாத்துக்கும் அரசியல் நோக்கம் கற்பிச்சா தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது பின்னணியில பாஜக இருக்குன்னு விமர்சனம் பண்றது ரொம்ப தப்பு. டெக்னிக்கல் அண்ட் லீகல் இஷ்யூஸ ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இல்லாம அதை வச்சு அரசியல் பண்ணி அதை வச்சு ஒரு விளம்பரம் தேடுறது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேடம், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததுக்கு நன்றி. எல்லா விவகாரத்திலையும் பாஜகவே அரசியலை இழுக்காதீங்க அப்படின்னு உங்களுடைய பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி.